பஞ்சபூதங்களையும் 5 சிரசாக கொண்டவர் ஆண்டவன் சிவனார். ஓ 5 பஞ்சபூதம். பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களையும் 5 சிரசாக கொண்டவர். அதனாலதான் அப்பு, பிரிது, தேய்வு, வாயு, ஆகாயம் இந்த 5 சிரசையும் 5 சிதறாக விரித்தாரு. 5 எதலா விரிச்சிட்டாரு. 5 எதலாக விரித்து அந்த செவ்வரளி புஷ்பத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் அட்டகிரி பர்வதத்துல செவ்வரளி புஷ்பத்துல என்ன 5 சிரசையும் இதழாக விரித்து ஊடால விரித்து செவ்வரளி புஷ்பத்திலே சிவலிங்கமாக மறைந்திருந்தார். குறைகள் பாட குறைகள் பாடே தொட்டகத குறைகள் பாட குறைகள் பாடே வயிற்றோனே அருள் புரிவார் தொட்டகத குறைகள் பாட குறைகள் பாடே வயிற்றோனே அருள் புரிவார் பகவானை காணாமல் ஆதிசக்தி பார்வதியா கைலாசத்தை கண்டாலே பகவான் எல்லா கைலாசம் பாலடைந்து இருக்குதையா ஈசனெல்லா கைலாசோ இருளாக இருக்குதையா சுக்கனெல்லா கைலாசோ ஜோதிமயம் இல்லாமல் இருளாக இருக்குதையா பகவான் எல்லா கைலாசம் பகவான் எல்லா கைலாசம் பாலடைந்து இருக்குதையா பகவான் எல்லா இருளாக இருப்பதைதான் ஈஸ்வரியால் கண்டாலே பகவானை காணாததால் பத்தினியால் பார்வதியால் ஈஸ்வரனை தான் காணாமல் கண்ணீர வடிக்காலே கண்ணீர வடிக்காலே கவலையுடன் புலம்புதாள் பகவானை காணலைய வரைக்கும் நம்ம தேடதும் கிடைக்கலையே ஈஸ்வரனை காணலைய அதாவது என்ன 14 புவனமும் பகவானை காணாததால இருளாக
இருட்டடைஞ்சு போயிருக்கு. ஏன் இருளா இருக்கு? லைட் போட்ட ஆள் இருக்காது. பகவானுடைய வலதுகன் சூரியன், ஆமா, இடதுகன் சந்திரன். அம்மையா, அதனால என்ன ஈஸ்வரனே அரக்கனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றாரே. கண்ணை பத்தி ஒளிஞ்சுக்கிட்டாரு. சூரிய பகவான் உதயமாகவில்லை, இல்ல இல்ல. சந்திர பகவானும் தோன்றவில்லை. தோன்றல. பகலும் நைட்டு இரவும் ஒண்ணு போல இருக்கு. ஒண்ணு போல இருக்கு. ஆமா, அருளும் இல்லை பொருளும் இல்லாம அம்மையா 14 புவனங்களும் இருளாக இருக்கு. ஆமா சாமி. அப்ப இருளாக இருக்கும் பொழுது ஈஸ்வரியால் பார்வதியால் கண்டாள். என்ன பகவான் இல்லாததுனால, அம்மா, அவ காணாதனால நம்ம யார் இடத்திலே சொல்லலாம், யார் இடத்துல முறையிடலாம் அப்படின்னு அம்மண்ணி அவமான மதிலே எண்ணிக்கொண்டு கட்டணகி பார்வதியா அண்ணனை தாளைக்காலே அலைகடலில் வாழுகின்ற அலைகடலில் வாழுகின்ற அச்சுதனை பச்சமாலா பிறக்கலையோ அண்ணா ஒரு இலையில் உன்னலையோ ஒரு தாயின் மடியதே ஒரு வேலையாடலையோ அச்சுதனை கோபாலா ஹரிராம ரகுராமா அண்ணே அழைத்ததொரு சத்தத்துக்கு நீங்களும் தான் வரலையானா உங்கள் தாங்கை பார்வதியா பூவில பொட்டில கையிலாகும் வரலையானா ஆண்டவனை காணாமல் ஆதிசக்தி பாடுகின்ற அச்சுதனை அழைக்கும் ஜத்தோ அழைக்கும் ஜத்தோ அச்சுதனை அழைக்கும் ஜத்தோ
அண்ணன் அம்மா சயன ஆடு அங்கிட்டு இங்கிட்டு மாலை ஆமா ஆதி சேடன் மேலே படுத்திருக்கின்றாரே திருப்பார் கடல்ல அம்மா அந்த பத்ம சயனமானதான் அங்கிட்ட எங்கிட்டும் ஆடுது அசையுது அம்மா ஆதி சேட லேச நெளிச்சு கொடுக்கு நெளிச்சு கொடுக்கு மாலை அடிச்ச உடனே இவ மனதுல நினைக்கிறாரு என்ன என்ன நினைக்காரு என்ன நினைக்கிறா பார் கடலை பொங்குமானா நம்ம பார்வதியால் அழைத்திருப்பா சமுத்திரமை பொங்குமானா நம்ம தங்கைய அவள் அழைத்திருப்பா ஏழு கடலும் பொங்குமானா பொங்குமானா மடக்கல ஆடு நீட்ட மேனிக்கு இருக்கான் உட்கார்ந்து இருக்கா அம்மா ஆமா அவங்க கூந்தல முடியல கூந்தல முடியல அவ பாட்டுக்கு தலையை உழைச்சு போட்டு பப்பரப்பேன்னு இருக்கான் இருக்கா அம்மா அவ கன்னத்தில கைய வைத்து கன்னத்தில கைய வைத்து கண்ணன் தங்கை அமர்ந்திருந்து கைய வைத்து கண்ணாதில கைய வைத்து கண்ணன் தங்கை அமர்ந்திருக்காய் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும் கேட்கணும்ல ஆனா நம்ம தங்கச்சியை நம்மள பார்த்து நீட்டிய காலம் மடக்கல அவ தலைய நிமிந்து பார்க்கலையே நம்ம தங்கச்சி நம்மள இன்னும் அவந்த கூந்தலம் முடியல கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி தரைய பார்த்து குனிஞ்சுக்கிட்டு இருக்கா பாக்க யோசிச்சு பாருலாம் நம்ம தங்கச்சி கையிலாதான் எதுக்கு முதல்ல இருளா இருக்கு எதுக்கு ஒருத்தர் லைட் போட ஆடலாம ஒரு வேளைக்கு கடவுள் அத்தான் பகவானுக்கும் ஆமா நம்ம தங்கை பார்வதிக்கும் சண்டை எதுவும் நடந்திருக்குமோ அதனாலதான் நம்ம தங்கச்சி லைட் போடாம இருக்காளோ கோவத்துல வந்து உட்கார்ந்துருக்காளோ அதான் நம்மள அண்ணனும் மதிக்காம இருக்காளோ என்ன அப்படின்னு ஐயா மனதிலே நினைத்து என்ன பெருமான் கோபால கண்ணனானவர் நம்ம சாமி ஆமா தங்கை பார்வதிக்கு அதான் பகவானுக்கு ஏதோ சண்டை சச்சரவு நடந்திருக்கும் நினைக்கிறேன் இருக்கலாம் அதனாலதான் ஆமா இவ்வளவு கோபமாக அழுத கண்ணீரும் சிந்தையுமாக இருக்கிறா யாரு பார்வதி அம்மா அதனால என்ன நம்ம என்னன்னே அவகிட்ட போய் பொசுக்குன்னு கேட்க முடியாது மச்சான பத்தி நம்ம எதுவும் மச்சான் எங்க போயிருக்கான்னு கேட்டா கோவப்படுவா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை சச்சரவு இல்லைன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் நம்ம போய் பைய விசாரிச்சு பார்த்தா தான் தெரிய முடியும் மச்சான ஏதாவது கோளாரா நம்ம சொல்லணும் சொன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டைனா இருந்தா நம்ம கூட சேர்ந்து பேசுவா கூட மட்டும் பேசுவா அதனால அந்த அண்ணாமலை அவங்கள பேச சொல்லியிருக்காரு அதனால ஆமா அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா எதுக்கு நம்ம அத்தான இப்படி பேசுறீங்க நம்ம கூட சண்டைக்கு வருவா அப்படின்னு மனதிலே நினைத்து ஆமா என் பெருமான் கோபால கண்ணனானவர் பார்வதி இடத்துல அத்தான பத்தி குரங்குத்தி பேசுறாரு நம்ம கொஞ்சம் குறைச்சே பேசுவோமே கோபத்துல இருந்தாலும் அத்தான பேசும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுவா ஆமா அப்படின்னு மனதிலே நினைத்து பார்வதி இடத்துல அந்த கிறுக்க எங்கம்மா போனாரம்மா இந்த கிருஷ்ணனிடத்தில சொல்லிடமா
பதில சொல்லிடமோ சொல்லிடமோ. அண்ணா என்ன என்ன வார்த்தை என்ன இடத்துல அத்தானை பத்தி குரங்குத்தி இப்படி பேசிட்டீங்க? ஞானமாமா, நம்ம அத்தானை நம்ம பேசக்கூடிய தகுதியிலேன்னு இருக்கோம். ஆ? நீ பொண்ணை கொடுத்துட்டு நான் அத்தானை ஒரு மாதிரி பேசலாமா? அத்தானை குறைச்சி இப்படி பேசுறதே என்கிட்டயே. என் மனசுக்கே அப்ப மத்த பிடிக்கலையா? ஆள்கிட்ட நீ அத்தானை பத்தி எப்படி எல்லாம் பேசுவ? அடுத்த ஆள்கிட்ட எப்படி பேசுவேன்? கூட கூட பிறந்த என்கிட்டே எப்படி பேசணும்? எப்படி பேசுனா? அம்மா கேட்கணும்ல. பேயன் கிருக்கேன் கோட்டிக்காரன் பித்தேன் அம்மா சுடுகாட்டை கட்டி காக்கும் தலையன்னு நினைச்சுதான் உங்க அருமை தங்கை பார்வதியை கட்டி கொடுத்தீங்களா? அன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே கொடுத்த. தெரிஞ்சுதானே கொடுத்தீங்க. வேற எதுக்கு நீ திடீர்னு சொல்லி இன்னைக்கு சொல்லி கேட்டது? திடீர்னு குரங்குத்தி பேசுறீங்களே. பேசலாமா என்ன? இதோ பாருங்க, என்ன வல்லரக்கனுக்கு அத்தான் பகவான் வரத்தை கொடுத்தாரு. அந்த சண்டாளா இருக்கங்கிட்ட கொடுத்துட்டாரு. வரத்தை கொடுத்த வரத்திற்கு பயந்து அத்தான் 8 நாளா கைலாசத்துல இல்ல. அவன் தீய வச்சிருவோம் பயந்து ஓடியே போயிட்டாரு. எங்க பேருக்காருன்னு தெரியல. தெரியலையே. கடவுள் இருக்காரா இறந்தாரா? இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஈசன் இறையவர் இருக்காரா இல்லையானே எனக்கு இன்னும் தெரியல. தெரியவில்லையே. சாப்பிட்டாரா சாப்பிடலையான்னு தெரியல. அவர் சும்மாவே பட்டினியா தான் பாதி நாளைக்கு கிடப்பாரு. தூங்குனாரா தூங்கலையான்னு தெரியல. தான் சாப்பிடுவாரு. அந்த குடலை வச்சுக்கிட்டு தான் அந்த வரத்து வரும். அதனால என்ன அத்தான் பகவான் எங்க இருக்காருன்னு தெரியல. இருக்கணும் தெரியல. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் என்ன செய்தாரு? சும்மாவே அவர் மண் எடுத்து சாமி செய்வாரு. அம்மா அதனால என்ன அத்தான் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு அமையா என்னோட வாழ வைக்க வேண்டிய கடமை உங்களை சேர்ந்தது. உங்க கடமை முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி நீங்க போங்க, நானே பாத்துக்கிடுதேன். ஆமா ஆமா. அதுக்காண்டி என்கிட்டயே எங்க அத்தானை பத்தி குரங்குத்தி பேசப்படாது, மதிப்பு குறைவா பேசாதீங்க பேசிடப்படாது அப்படின்னு அம்மா. மாய கண்ணனிடத்துல சொல்லவும் என்ன பார்த்தார் யாரு? என் பெருமான் கோபால கண்ணன். அம்மா அதாவது என்ன ஒரு கதைன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வேணும்? கோவாலு வேணும். ஆ? அம்மா அவர்தான் கதாநாயகன் வேணும். அவர்தான் ஒரு கதாநாயகன். வில்லன் வேணும். எந்த கதையை எடுத்துக்கிட்டாலும் ஆ. கோவாலு தான் கதாநாயகன். எந்த கோபாலு? கண்ணன் கோவலன். கண்ணன் கோபாலன். அம்மா ஆள் இலையிலே பள்ளி கொண்டிருக்கின்றாரே அச்சுதன் என் பெருமான் கோபால கண்ணன். அமையா ஆதியிலே நாராயணன் அச்சுதன் என் பெருமான் கோபால கண்ணன். அம்மா சாமி. காராமதனுடைய கழுத்திலே கடையாளம் கைப்பெறம்போடு பிறந்த மாயக்கண்ணன் மதுசூதனன். ஆமண்ணே. ஹரிராமன், ஸ்ரீராமன், கோதண்டராமன், சீதாராமன், கல்யாணராமன், தசரதராமன், அயோத்திராமன். என்ன ஆமா என் பெருமான் கோபாலக்கண்ணனுக்கு தெரியாத மாய விளையாட்டுகளா? கிடையாதுல்ல. அதனால என்ன அம்மா பார்வதி, ஏ பார்வதி, அத்தானை தேடி கண்டுபிடிச்சு மீண்டும் உன்னோட வாழ வைக்க வேண்டிய கடமை என்ன சார்ந்தது. அண்ணனை சார்ந்ததுமா. அதனால என்ன நீ அது வரைக்கும் கவலைப்படாத. அன்னைக்கு அவர் செஞ்சதான் இன்னைக்கு வீடு வீட்டுக்கு செய்தான். மச்சின ஓடிட்டோம்னா தேடியா. அதனால என்ன ஐயா இந்த பாரு அத்தானை தேடி கண்டுபிடிக்கிறதண்டி நீங்க சும்மா இருக்க வேண்டாம். வேண்டாம். அதாவது என்ன ஆயர்பாடி பட்டணத்துல அம்மா நந்தகோனாருக்கும் எததையாளுக்கும் திருமகளாக போய் நீ பெற. அம்மா கோனார் தெருவுல போய் பெற. நீ போய் குழந்தையாக நீ போய் பிறக்கணும். பிறந்துக்கம்மா. நான் கருவூர் பட்டணத்துல அம்மா கம்சன் தங்கை தேவகையோட திருவயிற்றிலே சிறைச்சாலையில 8வது ஆண் குழந்தையாக கண்ணனாக வந்து நான் பிறப்பேன். நான் பிறக்கம்மா. 2 பேரையும் மாத்தி போடுவாங்க. அம்மா மாத்தி போடும் பொழுது என்ன நான் மாடு மாடுகளை பத்தி கொண்டு அம்மா ஆமா எங்கேயாவது போவேன். காட்டு பக்கம் நான் கோனார் வீட்டுல இருந்து மாடு மேய்க்க போறேன். அம்மா மலைக்குள்ளாக எங்கேயாவது நான் போவேன். போவேன். அப்ப அத்தான் பகவான் எங்காவது ஒளிஞ்சிருக்காருன்னு பார்த்து தேடி கண்டுபிடிக்கணும். எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் ஆமையா அவளோ ஆட்டும் என்று சம்மதித்து சாமி அவளோ ஆட்டும் என்று சம்மதித்து சம்மதித்து ஆட்டும் என்று சம்மதித்து சம்மதித்து ஆதிசக்தி பார்வதியா ஆயர்வாடி பட்டணத்தே நந்த கோனார் மகளாக நாட்டாமை கோனார் திருமகளா யசோதையா திருவயற்று ஆதிசக்தி பார்வதியா குழந்தையாக தான் பிறந்தாள். கருவூருமாம் பட்டணத்து சந்தங்கை தேவகையா தேவகையா திருவயற்று சிறைச்சாலை தன்னதியில 8வது குழந்தையாக 8வது குழந்தையாக மாயக்க
குழந்தைகளையும் மாற்றி போட்டாரு. அப்படி மாற்றி போடவா என்ன? ஆமா, யார் வீட்டுல? யார் வயித்துல? ஆயர்பாடி பட்டணத்துல நந்தகோனாருக்கும் எதையாளுக்கும் ஐயா குழந்தையாக கண்ணன் வளர்ந்து வருகின்றான். ஆமா, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளருதாரு. பல லீலைகளை எல்லாம் செய்து முடித்து கம்சனே வதம் முடித்தார். ஐயா கம்சனை ஜாலியை முடிச்சிட்டாரு. தாய் மாமாவை? ஆமா, அவன் மாமா. உங்க மாமாவா? இல்ல இல்ல, கண்ண மாமா. கண்ணனோட மாமா கம்சனை அம்மையா வதம் முடித்து அறுத்து அம்மா வதம் முடிச்சிட்டாரு. வதம் முடித்து ஆமண்ணே ஆயர்வாடி பட்டணத்தில் நந்தகோனார் மகனாக நாட்டமையால் திருமகனாய் யசோதையால் பிள்ளை போல கோணரோட குடியதில கண்ணனவன் வளர்ந்து வாரா கடையாளும் கைப்பிரம்பு கன்று கேட்டும் துன்பகளா முழு கடையாம் கையிலெடுத்து தீங்கோளும் கையிலெடுத்து காரம்பது கன்றுகளை ஆரம்பது கன்றுகள் கண்ணன் பத்தி வாரா கண்ணன் கோபாலே மாட்டகேரி மலையதிலே ஆடு மாடு கன்றுகளே சுதன மேய விட்டான் பெருமங்கோபாலே பெருமங்கோபாலே ஆடு மாடு மேய்த்து வாரா பெருமாங்கோபாலே மாயக்கண்ணன் கோபால அட்டகிரி பர்வதத்திலே ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றார். அத்தி விட்டாரு, இவர் பாட்டுக்கு கோணார் உட்கார்ந்துருக்காரு, ஆடு மாடு மேயுது. ஆமா, பங்குனி மாதம் பாத சூடு பொறுக்க முடியல. ஆமா, பல்ல காட்டிக்கிட்டு அடிக்க வெயிலு. ஆமா, ஒரே பாம்பு என்ன ஆகும்? அதனால என்ன பாம்பானது செத்து போகும், அந்த அளவுக்கு வெயில் அடிக்கு. ஓ, பாம்புக்கு அடி சுடும்லானே செத்துத்தன போகும். பெருமான் கோபாலன் மனதில நினைக்கிறாரு, என்ன தங்கி தாமதிக்க நம்மளுக்கு ஒரு இடமே இல்லையே அப்படின்னு என்ன சுற்றி முட்டும் பார்த்தாரு. அமையா தூரத்துல ஒரு அரளி மூட்டை கண்டாரு. ஒரே ஒரு அரளி மூடு. இந்த வெயில்ல இந்த பாலைவன காட்டுல எப்படி இருந்துச்சு அரளி மூடு? இந்த அரளி மூடு எப்படி வந்தது யோசிக்கணும்ல அப்படின்னு மனதில நினைத்து ஒரு வேளைக்கு இந்த அரளி மூட்டுல தான் ஆண்டவன் சிவபெருமான் அமர்ந்திருக்கிறாரோ, அந்த நிழல்ல இருப்பாரோ, ஒரு வேளைக்கு நம்ம போய் பார்க்கலாமே அமையா அப்படின்னு மனதில நினைத்து என்ன என் பெருமான் கோபால கண்ணனானவர் அரளி மூட்டு பக்கத்துல வந்தார். வந்து பாக்காரு. அரளி மூட்டு பக்கத்திலே வந்து நின்று என்ன அரளி மூட்டுக்கு அடியிலேயே உட்காரக்கூடிய மாய கண்ணனானவர் அமையா வானார் ரூபத்துல நின்று கொண்டு என்ன உட்காரும் போது சும்மா உட்கார கூடாது, உட்கார்றது சும்மா தானே உட்காரணும். என்ன படைத்த பழைய பரமசிவமே, பண்ண பரமசிவம்னு உட்காருது. என்ன பரமசிவம்? பழைய பரமசிவம். பழைய பரமசிவமேன்னு சொல்லி உட்கார்ந்தாரு பாருங்க. அப்பதான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமா அந்த செவ்வரளி புஷ்பத்துல சிவலிங்கமா மறைந்திருக்கின்றாரு. அம்மா, ஒரு வேளைக்கு அரக்கந்தான் வந்து விட்டாரோ என்று மனதிலே நினைத்து சண்டாள பேரா வந்து நம்மள தீய வைக்கிறதுக்கு வந்து இருக்கானோங்கன அப்படின்னு மனதிலே நினைத்து பயந்து பகவான் கிடுகிடன்னு நடனம் ஆடினார். அவரால் முடியல, கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு கிடக்காரு. அப்படி ஆடவும் இவருக்கு எப்படி இருந்துச்சான்? எப்படி இருக்கு? ஒரு பெரிய பாங்கா போட்டு வீசினது போல. ஆமா, காற்று வந்து தென்றல் காற்றாக வீசு. சிலு சிலுன்னு கண்ணனுக்கு அடிக்கி. என்னது அடிக்கி? காத்தடிக்கு. காத்தடிக்கு. அம்மா, அப்பதான் மனதில நினைக்கிறா கோபால கண்ணன், என்ன பழைய பரமசிவன் சொன்னதுக்கே இவ்வளவு பாங்கா போட்டு வீசின மாதிரி காத்தடிக்க பகவான் எங்க இருக்காருன்னு தெரியலையா? அவர் பேர சொன்னதுக்கே இப்படி குளிர்ந்த காத்தடிக்கு. அம்மா அப்படின்னு மனதில நினைத்து கையில் வைத்திருக்க சீன்குழலை எடுத்து என்ன செஞ்சாரு? வாயில வச்சுட்டாரு. வாயில வச்சு வாசிக்காருன்னு வாசிக்கவும் அப்பந்தான் அந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் என்ன ஆமா அதாவது மாயக்கண்ணன் குரலிசையை கேட்டு நடனம் ஆடியது. ஆனா அந்த இசைக்கு இசைந்து ஆடக்கூடியவர் கடவுள் ஒருவர் மட்டுமே. அவர் தான் இசைப்பிரியர். இசைப்பிரியர் யார மாதிரி? சாதாரண மனுஷன் நம்ம மானிடரு அடிச்ச உடனே எப்படி ஆடுதோம்? அம்மா, நம்ம சாதாரண மானிடரு மத்தியானம் அடிச்சதுக்கு எப்படி ஆடணும் சொல்லுங்க பாப்போம்.
அப்ப அவர் வந்து வரத்து பகவான் வந்து இசைப்பிரியர். அங்க மேல ஏதாவது தட்டுன்னு ஆடுவார்ல. 150 ஆள்ல நீ மட்டும் தான் வந்திருக்க. ஆமா, அதுல உன் சத்தத்தை தவிர வேற யாரு சத்தமும் கேட்கல. அதுதான் சொன்னேன். நம்ம வந்து பூமியில பிறந்த மானிட்டர் என்ன, நம்மளே மானிட்டர் அடிச்சா எப்படி ஆடுதோம் பாருங்க. குடுக்க அடிச்சா நம்மளே ஆடுதோம். சொல்லுங்க பாப்பா. சிவபெருமான் ஆடாம இருப்பாரா? அவர் இசை பெருமான். அதனால கையிலே தீன்குழல் எடுத்து வாசிக்கவும் வாயில வச்சு வாசிக்கவும் அப்படி வாசிக்கவும் என்ன உலகத்தில் உள்ள அனைத்து தீபராசிகளும் நடனம் ஆடியது. அமையா எப்படி தெரியுமா? எப்படி? திமி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே திமி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனிருக்கும் அரளி கொப்பு சேர்ந்து மாடவே சிவனிருக்கும் அரளி கொப்பு சேர்ந்து மாடவே சிவனும் ஆடவே சிவனிருக்கும் அரளி கோப்பு சேர்ந்து ஆடவே சிவனிருக்கும் அரளி கோப்பு சேர்ந்து ஆடவே மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்து கொப்பது ஒற்ற கோப்பரே மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்து கொப்பது ஒற்ற கோப்பரே ஒத்த கொப்பது ஒற்ற கோப்பரே தக்தருகிட தரிகிடத்தன தாளம் போடுது தக்தருகிட தருகிட தாளம் போடுது. ஒற்றை கோப்பு ஆடிடாமல் ஒற்றை கோப்பரே ஒத்த கொப்பது தத்தரிகிற தருகிற தாளம் போடுது தத்தரிகிற தருகிற தாளம் போடுது ஆடுங்கொப்பை மாயன் சென்று ஓடி பார்த்திட ஓடி பாதிடு ஆடுங்கொப்பை மாயன் சென்று ஓடி பார்த்திட ஓடி பாதிட ஓடி பார்த்திட ஓடி பாதிட அரணை கண்டு கேலி மாயன் அதிகம் கூறிட அரணை கண்டு மாயன் கேலி அதிகம் கூறிட கண்டு ஓடி பாதிட ஓடி பார்த்திட அரனை கண்டு மாயன் கேலி அரனை கூறிட அரனை கண்டு மாயன் கேலி அரனை கூறிட. அத்தானோ அத்தான் எத்தனை மணிக்கு வந்து அத்தாங்க? ஓ மச்சானோ மச்சான் ஏ மச்சான் தரிகிட தரிகிடாமனு தாளம் போடுதே ஆடுதையா? நம்ம குரல் இசைக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடியது இந்த செவ்வல்லி புஷ்பம் மட்டும்தான். இது மட்டும்தான் ஆடுது. அப்ப நம்ம அத்தா இது உள்ளதான் இது இருக்காரு. உள்ளதான் இருக்காரு ஆமா. அப்படின்னு என்ன? அத்தானோ அத்தான் ஏ சண்டால பேல என்னெல்லாம் முறை செப்புதா? மச்சானோ மச்சான் ஏ நீச அரக்கா என்னடா மச்சாமுங்க என்னையா அப்படின்னு அரளி வீட்டுக்கு அடியில வந்து ஆண்டவன் பகவனாரே மாயக்கண்ணன் அழைத்தார். ஆமா. அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். இவருக்கு பொறுக்க முடியல கோபம். ஏலையே சண்டால பேல வல்லரக்கன் தான் அந்த கோனார் ரூபத்துல வந்து நம்மள அத்தா மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானோ. நமக்கு கோபம். நம்மள தீய வச்சாலும் பரவாயில்ல, இவனை சத்தம் போடணும். சத்தம் போடணும். ஆமா. அப்படின்னு பூவுக்குள்ள இருந்து தலையை வெளியே நீட்டி பார்த்தாரு. மண்டையை வெளியே காட்டுதாரு. காட்டிட்டு ஏ அத்தான் என்று சொல்லாதடா அத்தான் என்று சொல்லாதடோ அறிவு கெட்ட வல்லரக்கா மச்சான் என்று சொல்லாதடா மச்சான் என்று சொல்லாதடா மானம் கெட்ட வல்லரக்கா சொல்லதடா தானே சொல்லதடா மானம் கெட்ட வல்லரக்கா அத்தான் என்று சொன்னையானா அநியாயம் வந்து சேரும் அத்தான் என்று சொன்னையானா பாவம் வந்து தெரிவடோ. வெள்ளரக்கா ஏ சண்டால அரக்கா உனக்கு நான் மாமே மச்சானாடா. என்னடா உறவு முறை சொல்லி கூப்பிடுதே? வரவு முறை சொல்லி கூப்பிடுற உனக்கு வரத்தை கொடுத்தது தப்பாடா அப்படின்னு செவ்வல்லி புஷ்பத்துக்குள்ளே இருந்து தலையை வெளியே எட்டி பார்த்து அரக்கன் என்று நினைத்து மாய கண்ணன் இடத்துல சொல்லவா ஐயா. அப்போ பார்த்துட்டாரே மாயக்கண்ணன் கோபாலே பகவானோட இடமதியில பகவானோட இடமதியிலே வார்த்தைகளை சொல்லுவாரா அவனோட இடமதியிலே
அத்தான் என் மச்சான்னு கூப்பிடுதாரு. ஐயோ மச்சானே ஓ மச்சான். இவர் அந்த 4 வார்த்தையை பேசிட்டு உள்ள மறுபடியும் மண்டை எடுத்துக்கிட்டாரு. ஆ. மறுபடியும் கிட்ட போனோம்னா தீய வச்சிருவான் சண்டாளன் இருக்காமலா. அதனால ஆமா ஐயா, அரக்கன் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஆமா அரக்கன் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அமையா விவரத்தை எல்லாம் நாம அத்தான் பகவான் இடத்துல சொல்லணும். சொல்லணும் நம்மள அரக்கன்லாம் பயந்து ஒளிஞ்சு மறைஞ்சு நிக்கிறாரு அத்தான். ஆமா சாமி. அதனால நாம ஆமா மனதிலே நினைத்து என்ன? ஆமா அரக்கன் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வளப்பத்தை எல்லாம் சொல்லணும். சொன்னாதான் இவர் செஞ்ச லீலைகளை சொன்னாதான் அத்தானுக்கு நம்மள தெரியும். அரக்கன் என்று நினைக்காம நம்ம அத்தான் அச்சுதன் நினைச்ச அரளை விட்டு வெளியிலே வருவாரு. நம்ம அத்தான் அப்பந்தான் வருவாரு அப்படின்னு மனதிலே நினைத்து இல்ல. ஓ மச்சானோ மச்சான் மானங்கிட்ட மச்சான் மானமே கிடையாது உங்களுக்கு, ரோஷமே கிடையாது மச்சான். வெக்க இருக்கா? வெக்கம் சூடு சுரணம் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. குடுக்க தெரியாம விட்டு ஒடியான்ட்டுங்க. என் தங்கச்சி இங்க ஒத்தையில கிடக்கா. ஒத்தையில இருக்கா? சும்மாவா இருக்கா? மூக்க சிந்தி சோறலாம் இழுவுதான். ஆமா அப்படின்னு என்ன மாயக்கண்ணன் கோபால அமையா ஆண்டவன் பகவானோட இடத்துல என்ன என்ன சொல்லுவார் தெரியுமா? சொல்கிறார் முன்னொரு காலத்துல அம்மா நீங்க மதுரைக்கு தான் மண் சுமந்தது மானமில்லையோ மானமில்லையோ மச்சானோ மச்சான். ஏ அத்தா நீரு மதுரைக்கு தான் மண் சுமந்தது மானமில்லையோ மானமில்லையோ வாசம் இல்லையோ ரோசமில்லையோ மன்னன் கையால் அடியும் பட்டது வெக்கோம் இல்லையோ மன்னன் கையால் அடியும் பட்டது வெக்கோம் இல்லையோ மதுரையில மண் சுமந்தது மானமில்லையோ வாசம் இல்லையோ மன்னன் கையால் அடிகள் பட்டது வெக்கோம் இல்லையோ மன்னன் கையால் அடிகள் பட்டது வெக்கோம் இல்லையோ பிட்டுக்கு தான் மண் சுமந்தது மானமில்லையோ மானமில்லையோ பிட்டுக்கு தான் மண் சுமந்தது மானமில்லையோ மானமில்லையோ வாசம் இல்லையோ ரோசமில்லையோ பெரம்பால அடியும் பட்டது இழப்போம் இல்லையோ பெரம்பால அடியும் பட்டது இழப்போம் இல்லையோ வெட்டுகே மண் சுமந்து மானமில்லையோ மானோம் இல்லையோ பிரம்பால அடிகள் பட்டது வெக்கமில்லையோ பிரம்பால அடிகள் பட்டது வெக்கமில்லையோ அத்தானோ அத்தான். ஏ அத்தானோ முன்னொரு காலத்துல ஆமா மதுரை மன்னன் பாண்டிய மன்னன் கையால அடிபட்டேரு. அம்மா வைகையில போய் மண்ணு நிமிந்து அடிபட்டீர. மண்ணு சுமந்து அம்மா ஆ? அம்மா மண்ணு சுமக்க முடியாம அடிபட்டேர. உமக்கு மானம் இல்லையா? அங்க போய் அடி வாங்கிட்டு வந்து இங்க ஒளிஞ்சிட்டு கிடக்கணுமா ஐயா? உமக்கு வெக்கம் இல்லையா? அதாவது முன்னொரு காலத்துல என்ன? மாதம் மும்மாரி மழை பொழிந்து ஐயா வைகை டேம் நிறைஞ்சு உடையும் தருவாயில இருந்தது. தண்ணியா கிடந்திருக்கு, அது உடைய போயிருக்கு. அம்மா மழை உங்க ஊர்ல எப்படி பெய்யும்? எங்க ஊர்ல மழை தண்ணியா பெய்யும். எங்க ஊர்ல பிற எப்படி பெய்யும்? உங்க ஊர்லயும் தண்ணியா தான் பெய்யும். எல்லா ஊர்லயும் அப்படிதான் பெய்யும். இங்கேயும் தண்ணியா தான் பெய்யும். ஆ. அம்மா அதனால என்ன வைகை டேம்பு உடையும் அளவுக்கு வைகை டேம்பு நிறைஞ்சிருச்சு. அம்மா ஒரு கூட மண்ணை போட்டா அடைக்கலாம். அப்பதான் பார்த்தாரும் மதுரை பாண்டிய மன்னனானவர் அம்மா ஒத்த முரசு கொட்டி என்ன ஊரு தனத்தை எல்லாம் அழைத்தாரு. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துடணும். அதாவது என்ன மதுரை வாழ் மக்கள் அனைவரும் அறிவது என்னவென்றால் அறிவது தெரிவது சொறிவது ஆ, என்னவென்றால் அம்மா ஆமா என்ன காலமலைகளை எல்லாம் ஒளிந்து அம்மா நம்ம வைகை டேம்பு நிறைஞ்சு உடையும் தருவாயில இருக்கு. அது உடஞ்சிருச்சுன்னா நம்மள எல்லாரையும் இழுத்துட்டு போயிரும். அதனால என்ன வீட்டுக்கு ஒரு ஆள் மண் சுமக்க வரணும். வீட்டுக்கு ஒரு ஆள் மண்ணு சுமக்க வந்துடணும். எத என்ன அணைய அடைக்கணும். அடைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளு வரணும். ஆமா மண்ணன் சொல்லுக்கு மறுசொல் இல்ல, மண்ணல்ல வந்துடும் நம்பிட்டு போயிரும் அப்படின்னு ஒத்த முரசு கொட்டி அம்மையா ஊரு ஜனங்களை அழைத்தார் அம்மண்ணே மதுரை பாண்டிய மன்னன். பாண்டிய மண்ணை அழைக்காரு. அப்படியா அழைக்கவோ என்ன அப்பதான் பார்த்தார். என்ன பாக்கிறார்? சரியா அதனால அம்சாமி அங்க யார் வாழ்ந்து வருகிறா? யாரு? சொக்கநாதருடைய வாசல்ல அம்மா பெரிய தாய் கிழவி. ஓ
கிளவி தலையெல்லாம் நரைச்சு போச்சு வயசாயிடுது, அதனால வயசாகி போச்சு. ஆமா, ஒரு 90 10 சேர்ந்த ஒரு கிழவி, 90 வயது தாய் கிழவி வாழ்ந்து வருகிறார். ஆமா, அவ தினமும் 21 புட்டை வச்சு விப்பா சொக்கநாதருடைய வாசல்ல. அவ புட்டை வச்சு விக்கிறதே அவளுக்கு பிழப்பா போச்சு, பிழப்பா இருக்கு. ஆமா, அப்படி புட்டு 21 புட்டை விக்கும் பொழுது என்ன ஒரு புட்டு மொத்தம் உதிர்ந்து போகும், உதிர்ந்து உடைஞ்சிடுது. அதை மட்டும் எடுத்து இவ சாப்பிட்டுட்டு ஆமா, மிச்சம் இருக்க 20 புட்டையும் வித்து கருஞ்சாகி ஐயா காசாக்கி இவ வாழ்ந்து வருகிறார். இவ பிழைப்பு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடும் பொழுது என்ன நம்மளுக்கு யாருமே கிடையாது, ஒருத்தர் அக்கமெல்ல பக்கமெல்ல ஆதரிப்பார் யாரும் இல்ல. நம்மள ஏறட்டுப்பா காலையில புட்டு வித்த தான் கஞ்சின்னு வச்சு நம்மளுக்காண்டி அணை அடைக்கிறதுக்கு போறதுக்கு யாரு இருக்கா? நம்மளை கொண்டு முடியாது, மன்னன் சொல்லிட்டா நம்ம எப்படி போக முடியும்? வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொல்லியிருக்காரு, நம்ம வீட்டுல இருந்து போறதுக்கு ஆள் இல்லையா? நம்ம போனோம்னு சொன்னா நம்ம புட்டை யாரு விற்க முடியும் அப்படின்னு மதுரை சொக்க ஈசனை மனதிலே நினைத்தா. ஆமையா, உடனே மதுரை சொக்க ஈசனானவர் என்ன உன்னை போல ஒரு 21 வயது வாலிபரை போல வடிவம் கொண்டு அவர் மனசுல நினைக்க தடி சொக்கா. ஆமா, தாய் கிழவி முன்னாடி 21 வயது வாலிபரை போல வந்து நிக்காரு மதுரை சொக்கர். வந்துருவாருல, கூப்பிட்டவனு வந்துட்டாரு சொக்க. ஏ பாட்டிமா, பாட்டி உனக்கு எதுக்கு கவலை? நீ எதுக்கு இப்படி வருத்தப்படுத? உனக்கு பதிலா நான் போய் இன்னைக்கு போய் அணைய அடைச்சிட்டு வரேன். அதுக்கு எனக்கு என்ன தருவேன்? என்ன தருவேன் கேட்கணும்ல. அப்போ தாய் கிழவி என் மனதுல நினைக்கா, என்ன நினைக்கா? அதாவது தினமும் ஒரு புட்டு தான் உதிர்ந்து போகும். 21 புட்டுல ஒண்ணு உதிர்ந்து போனா 20 புட்டு இருக்கு. எப்படி 20 புட்டு துட்டாக்கிடலாம்? துட்டாக்கிடலாம். ஆமா, அதன் மனதுல நினைத்து ஒரு புட்டு தானே உதிர்ந்து போகும். ஆமா, உதிர்ந்த புட்டு இன்னைக்கு உனக்கு. ஆமா, இந்த இதுல உதிர்ந்த புட்டு பூரா உனக்குன்னு சொன்னா பாருங்க. சொக்கைதன் கிருபையால 21 புட்டுமே அன்னைக்கு உதிர்ந்து போச்சு. மொத்த புட்டு உதிர்ந்து கிடக்கு. அதனால பாட்டி இடத்துல சொல்லுதாரு, என்ன சொல்லுதாரு? பாட்டி நீ சொன்னது என்னது? நீ சொன்ன வார்த்தை தானே, உதிர்ந்த புட்டு எல்லாம் எனக்கு சொந்தம்னு. ஆமா, அதனால உனக்கு பதில் நான் மண்ணு ஜமக்க போற உதிர்ந்த புட்டு எனக்கு தந்துரு அப்படின்னு அம்மையா மேல கிடக்க பரிமுறை துண்டுல அம்பட்டையும் அள்ளி போட்டாரு. அம்மா முடிச்ச போட்டாரு, தோள்பட்டியில தூக்கி போட்டாரு. பாட்டியம்மாக்கு பதிலாக அம்மையா தாய் கிழவிக்கு பதிலாக அணை அடைக்கிறதுக்கு நான் போறோம்னு வராரு மதுரை சொக்க ஈசன் வராரு. சொக்க வந்துட்டான். அப்படி சொக்க ஈசன் வந்து நின்று மண்ணு சுமந்தாரா? இல்ல. அணைய அடைச்சாரா? இல்ல. என்ன செஞ்சாரு? புட்ட பார்த்தது எல்லாம் மறந்துட்டாரு. ஒரு பெரிய அரச மரத்து கீழே போய் உட்கார்ந்தாரு. மேல கிடக்க பரிமுறை துண்டை கீழே எடுத்தாரு, அவுத்தாரு, பொட்டனத்தை உழைச்சாரு. உழைச்சு புட்ட பாக்காரு. இத புட்டு இருக்க, ஆமா, இதை எடுத்து தின்னு பார்த்தது மட்டும் இல்லாம என்ன மண்ணு சுமக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுதாரு. வாராளெல்லாம் கூப்பிடுதாருங்க, வாங்க மிச்சம்லாம் வச்சிருக்காரு, அதனால கூப்பிடுதாரு. அதனால என்ன மதுரை சொக்க ஈசனானவர் அங்க என்ன சொல்லுதாரு? என்ன சொல்லுதாரு? அம்மா நையணைக்கும் சனங்கள் எல்லாம் இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ, அணையடைக்கும் ஜனங்கள் எல்லாம் இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ. அரிசி மாவில் செய்த பொட்டின் ருசியை பாருங்கோ, அரிசி மாவில் செய்த பொட்டின் ருசியை பாருங்கோ. ஜனங்கள் எல்லாம் இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ, அரிசி மாவில் செய்த புட்டு ருசியை பாருங்கோ, அரிசி மாவில் செய்த புட்டு ருசியை பாருங்கோ. அங்க மனுஷம் வாங்கும் மக்கள் எல்லாம் இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ, மனுஷம் வாங்கும் மக்கள் எல்லாம் இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ. மாவினாலில் செய்த பொற்றின் ருசியை பாருங்கோ, மாவினாலில் செய்த பொற்றின் ருசியை பாருங்கோ. இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ, மாவினாலு செய்த பொட்டு ருசியை பாருங்கோ, மாவினாலு செய்த பொட்டு ருசியை பாருங்கோ. அணையடைக்கும் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, மனுஷமாக்கும் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, வாங்க உங்க துண்டுல இருந்த பரிமுறை துண்டுல உள்ள முட்டையெல்லாம் கொடுத்து அன்று சமக்க விடாம ஆக்கினேரு. சாப்பிடுங்க, நல்ல ருசியா இருக்கு இந்த புட்டு. அதனால கோபம் கொண்ட மன்னன் பாண்டியனானவன் கையில ஒரு பெரம்போட வந்தாரு. உங்க முதுகுல வாங்கி ஒரு அடி. இவர் அவர் மன்னர் வரத பாக்கல, குறுக்குல ஒரு குடுப்பு கொடுத்துட்டாரு. என்ன உனக்கு ராசிகோல் பாடுவா, நீ திங்கதுங்கன்னா இருக்காளுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு. சொக்க ஈசன் முதுகுல விழுந்த அடியானது உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராதிகளுக்கும் உரைத்தது. ஆமா, குறுக்குல விழுந்ததான் பல்ல விழுந்துடுது அடிச்சாடி. அதனால
உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராதிகளுக்கும் முதுகுல அடி விழுந்துடுது. அடி விழுந்துச்சு. அம்மா குறுக்குல கிடங்கு விழுந்துடுது. அதனால என்ன சொன்னாரு? என்ன சொல்லி மன்னன் கையால அடிபட்டத அம்மா வெளியே தெரியக்கூடாதுன்னு என்ன பிறக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் அம்மையா மன்னன் அடித்த அடியானது அம்மா இந்த முடுகு அடிச்சு அடியில அப்படின்னு செஞ்சாரு. அம்மா அதனால என்ன மன்னன் கையால அடிபட்டாரு பட்டியர் அன்னைக்கு அடிபட்டியரு அப்படின்னு அம்மா சொல்லவும் பார்த்தார் என் பெருமான் கோபாலக்கண்ணன். அம்மையா ஆமா, யார் இடத்துல? சும்மா இருக்கும் கடவுள் இடத்துல சொல்லவும் ஆமா பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமா. என்ன ஓ மாப்பிள்ள கோபாலா, ஓ கோபாலு, இந்த வளப்பம் எல்லாம் உமக்கு மட்டும்தான் தெரியும். அதானே என் பிரச்சனை உமக்கு தானே தெரியும் கோபாலு. அரக்கனுக்கெல்லாம் இது தெரியாது. தெரியாது. அதனால வந்திருக்கிறது நீர் தான். நீர் தான் நடு காட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு என்ன ரொம்ப அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேரு? கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையா? இருக்கிறது ஒத்த பிக்கிற அதுவும் நம்ம இறஞ்ச வேண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆமா. ஓ மாயக்கண்ண கோபாலா, ஏ கோபாலு, உண்மை யோக்கியத கொஞ்சமா நெஞ்சமா? அதானே அதானே. நீரா ஏற்பாடியில் போய் பிறந்தது மானமில்லையோ மானமில்லையோ, ஏற்பாடியில் போய் பிறந்தது மானமில்லையோ மானமில்லையோ, ரோசமில்லையோ ரோதமில்லையோ, ஆடு மாடு மேய்த்து வந்தது வெக்கம் இல்லையோ, ஆடு மாடு மேய்க்க வந்தது வெக்கம் இல்லையோ, ஆயர்பாடியில் போய் பிறந்தது மானமில்லையோ ரோசமில்லையோ, ஆடு மாடு மேய்த்து வந்தது ரோதமில்லையோ, ஆடு மாடு மாடு வந்தது ரோதமில்லையோ. மாப்பிள கோபாலா, ஓ மானங்கட்டவர மானங்கட்ட மாப்பிள. அது அம்மா அரக்கனுக்கு பயந்து உள்ள உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்துருக்க அன்னைக்கு நான் அவர் மன்னர்கிட்ட போய் அடிதான் வாங்கினேன். நீர் ஆடு மேய்ச்சரியா போனாரு. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீர் என்னைய பார்த்து கேட்கலாமாயா? நமக்கு கேட்கணும்ல கேட்கணும்ல நம்ம கேட்கணும்ல. அது மட்டும் இல்லாம என்ன நீர் உருளை வெண்ணையை திருடி தின்றது மானமில்லையோ மானமில்லையோ. கோபாலா, அத்தானே நீர் போய் அன்னைக்கு உரியில வெண்ணையை திடி தின்னீர்ல நீர்ல கையை எட்டுனுச்சா மேல பிடிச்சி உரிய பிடிச்சி தொங்கிக்கிட்டு தானே கிடந்தீரு. அம்மா நீர் உருளை வெண்ணையை திருடி தின்றது மானமில்லையோ மானமில்லையோ ரோசமில்லையோ ரோதமில்லையோ. நம்ம கேட்கணும்ல உரிய பிடிச்சி தொங்கிக்கிட்டு தின்னுக்கிட்டு கிடந்தீர நமக்கெல்லாம் மான ரோசம் இருக்கா? அந்த கோவில்கள் அயரும் சேர்ந்து அம்மா உரல்ல கட்டி வச்சு என்ன உங்க போட்டு வெளுத்தாங்கள. அம்மா கோணாக்குமார் பொம்பளை சும்மா அடியாது அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கும். உரல்ல கட்டி போட்டு வெளுத்திருக்காங்க. ஆமா நானாவது மன்னன் கையால ஆம்பளை கையால அடிபட்டேன். மன்னர்கிட்ட பட்ட அடி. நீரு கோபியர் கையால அம்மா பொம்பளையும் போய் பொம்பளை கையால அடிபட்டேரையா? பொம்பளைகிட்ட அடிபட்டேரி அதுவும் சும்மா அடிச்சாலும் கெட்டி போட்டுக்கிட்டு வெளுத்து நீர் அதை பட்டுக்கிட்டு என்னைய வந்து நக்கல் படுத்திரோ பேசுறோ அப்படி. தயிர் மோர் வெண்ணெயெல்லாம் திருடி தின்னுட்டு அம்மா தயிர் மத்தால அடிபட்டேரு. அம்மா மத்த கொண்டு மண்டையில் அடிச்சு விட்டாலும் அம்மா அன்னைக்கு அடிச்சுட்டான். நானும் பார்த்தேன். அம்மா மலைய குடையாக பிடிச்சு தூக்கு நேர தூக்கு நீர் அன்னைக்கு மூக்குல கடிச்சிட்டுல ஈ மண்டையை பாட்டுனீரோ. அதனால மலையை பிடிச்சு குடை பிடிச்சரே உமக்கு மானம் இல்லையா ரோசம் இல்லையா வெக்கம் இல்லையா என்று சொல்லவா? ஆமா சாமி நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அரக்க வருவான் வந்துருவான். நம்ம ரெண்டு பேருக்கும் கையை நீட்டி விரலை நீட்டி எரித்தாலே எரித்திருவான். நீட்டிடுவான் எரிச்சிருவான் தீய வச்சு பத்திடுவான் நம்ம ரெண்டு. அதனால ஏ மாப்பிள்ள கோபாலா கோபாலி சொல்றத கேளும். கிளம்பியா நீரே அரக்கனை அழித்துட்டு வரந்தண்டியும் இந்த ஆடு மாடுகளை எல்லாம் நான் மேய்ச்சிட்டு வரேன். நான் ஆடு மாடெல்லாம் மேய்க்க நான் தயாரு. அவனை எப்படியாவது கொண்டுட்டு வரோம். சண்டால பாவி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் தீய வச்சிருவான். நான் விரல் ஆள்காட்டி விரல் வாங்கியிருக்கான் வரோம் நான் தான் கொடுத்தேன். அதனால மாப்பிள்ள கோபாலா நீ அரக்கனை தாங்கொன்று விட்டு அரக்கனை தாங்கொன்று விட்டு அச்சுதனை கோபாலா என்ன வந்து கூப்பிடும். அப்ப வார வெளியா அப்போ வரேன் வெளியில. ஆமா அப்பதான் பார்த்தா என்ன நம்மள ஆடு மாடு மேய்ச்சத கேவலமா பேசினாருல்ல அத்தான் பகவானே. ஆயர்பாடில பிறந்ததே ஒரு அசிங்கமா பேசினார்ல. அதனால இந்த ஆடு மாடு கண்டுகளை நீர் மேய்ச்சு வந்தீரானா நான் போய் அரக்கனை கொண்டுட்டு வரேன். ஆடு மாட பாத்துக்கோ அரக்கனை அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு என்ன மாயக்கண்ணன் கோபாலே மாயக்கண்ணன் கோபாலே பகவானிடம் சொன்ன போது காத்துட்டாரே பகவான் மாப்பிளைய கோபால மாப்பிளைய கோபால
மாப்பிளைய கோபாலா எவனார் மாப்பிள்ள கோபாலா நான் மாட்டை முன்ன நின்னு பத்தனமா பின்ன நின்னு பத்தனமான்னு கூட எனக்கு தெரியாது. நான் மாடு பத்தின கிடையாது, மாட்டு மேல ஏறி உட்கார்ந்துருக்கத்தான் செஞ்சேன் கொஞ்ச நாளா. அம்மா என் வாகனம் காலை நான் மாட்டுல உட்கார்ந்துருக்கான மாடு பத்தின கிடையாது அம்மா. அதனால அத முன்ன நின்னு பத்தனமா பின்ன நின்னு பத்தனமான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பெசாண்டு இருப்பேன், என் மாடு போய்கிட்டே இருக்கு. என் பரம்பரையிலேயே மாடு மேய்ச்சது கிடையாது. நாங்க பரம்பரையாவே மாடு மேய்க்கிறது கிடையாது. நீர் போனாரு மேய்ப்பீரு. நாங்க அப்படியோ நான் எனக்கு முன்னால தேவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேலையாவே பழக்கம் அம்மா அப்படின்னு பகவான் சொல்லவும் நீர் என்ன போல வடிவம் கொண்டு நின்னேரானா ஆடு மாடுகள் எல்லாம் ஒழுங்கா மேய்ஞ்சுகிட்டு இருக்கோம். எங்க அம்மா யசோதையா ஆயர்பாடி பட்டணத்துல இருந்து எனக்கு கஞ்சி கொண்டு வருவா, நீர் வயராக குடிக்கலாம். கஞ்சி தண்ணி இல்லாம தான் இருக்கிறது. எங்க அம்மா கொண்டு வருவா, வாங்கி குடியும் அப்படின்னு சொல்லவும் ஆண்டவன் தான் சிவபெருமா, ஆண்டவன் தான் சிவபெருமா ஓனரக வடிவம் கொண்டு ஆடு மாடு கன்று காடு பகவானோ மேய்த்து வாரார். நாயக்கண்ணன் கோபால அரக்கனை கொள்வதற்கு மோகினியா வடிவம் கொண்டு மோகினியா வடிவம் கொண்டு வாராரே மாயக்கண்ணு. மோகினியா வடிவம் கொண்டு மோகினியா வடிவம் கொண்டு வாராரே மோகினியா வடிவம் கொண்டு வல்லரக்கனை அழிப்பதற்கு அச்சுதனும் கோபால் மோகினியா வடிவம் கொண்டு அத்துவான கனகத்து அன்னம் போல நடை நடந்து ஆதார கைகள் வீசி அரக்கனை தந்தடி எல்லோ அரக்கனை தாடி எல்லோ அச்சுதனும் வராது எல்லோ அரகனை எல்லோ அரக்கனை தந்தடி எல்லோ பெருமங்கோபால மோகினியா வடிவம் கொண்டு வருகின்ற வழியதியில வட்டப்பாறை தன்னதியில அரக்கனும் அமர்ந்திருக்கானே வல்லரக்க வட்டப்பாறையில அமர்ந்திருக்கிறான் வல்லரக்க. மோகினி கொஞ்சம் தூரம் சற்று தூரத்துல போயிட்டா, எட்டி பாக்கும் இவன் பறக்க பாத்துக்கிட்டு இருந்தான் பாருங்க. ஆமா மோகினி வலை கடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டான். மோகினி கண்ணுல தெரியுதா? அப்போ கையில போட்டிருக்க கூடிய வளையலுடைய ஓசையும் கால் நடந்து போகக்கூடிய சலங்கையுடைய ஓசையும் கேட்கறான் வல்லரக்கு. கலகலகலன்னு கையில இருக்க வளையல் கேக்கு. அப்படி கேட்கவும் மோகினியை ஏறெடுத்து பார்த்தான் வல்லரக்க. பாத்துட்டான் மோகினியை பார்த்துட்டு இந்த மோகினியை நம்ம என்ன சொல்லி எப்படி அழைக்கலாம் அப்படின்னு மானையம்மா மயிலையம்மா மானையம்மா மயிலையம்மா மஞ்சள் குங்குமமே ஏனையம்மா திரவியமே விட்டாத தெல்லமுதே இல்லடியோ நானு வாரே இல்லடியோ நானு வாரே தூரம் போக வேண்டாம் ஓடி வந்து நல்ல கரங்களாலே வழிமறித்து நிற்கானே வல்லரக்க ராஜமன்னே வழிமறித்து நின்ற போது பார்த்தாலே மோகினியா அரக்கனோட இடமதியிலே ஒற்றையில வரவளே ஒற்றையில வரவளே உடன்பிறப்பா என்னதுமே தங்கையாக என்னதுமே தங்கையாக என்னதுமே ஏ வனவேடா ஒத்தையில வரவள உத்தமையா நினைக்கணும். அம்மா ஒத்தையில வரவளை என்ன நினைக்கணும்டா? உடம்பிறப்பா என்னணும். தனி வழியா வரவளை தங்கையாக நினைக்கணும். தங்கையா நினைக்க தள்ளி போடா அப்படிங்க. அதனால என்ன வழிமறிக்க வேண்டாம், வம்புவாதங்கள் பேச வேண்டாம். வம்புவாதத்துல என்கிட்ட பேசாதடா, நானே நொந்து போய் வந்துகிட்டு இருக்கேன். அம்மா வழிமறிக்க வேண்டாம், வம்புவாதங்கள் பேச வேண்டாம் வேண்டாம்டா அப்படின்னு என்ன
வல்லரக்கன் இடத்துல என்ன வாடா போடான்னு பேசினான் பாருங்க. ஆமையா அப்பதான் பார்த்தால் வல்லரக்கன் ஆனவர். என்ன நான் அதாவது என்ன பாதாள நாட்டுக்கு அரசனா, நான் தான் அரசன், பவள கண்ணிக்கு புருஷன் புருஷனும் நான் தான் புருஷன். அதனால அவளை பவள கண்ணிக்கு ஒரே ஒரு புருஷன்னா நான் தான்டா. அதனால நீ மட்டும் சொன்ன பகவான் இடத்துல ஆமா அரிய பெரிய வரங்களை வாங்கி ஆமையா வலது கையில ஆள்காட்டி விரல்ல தூண்டு விரல்ல எதிரிகளை அழிப்பதற்கு வரத்தை வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கேன் கையை காட்டினோம்னா தீ பிடிச்சி எரியும். அம்மா அதனால எனக்கு வரத்தை கொடுத்து பகவான் எங்கேயோ பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு அவனுக்கு கொடுத்த வரம் தான் இன்னைக்கும் ஒவ்வொருத்தன் தொட்டுட்டு வச்சாமனா தீ பிடிக்கும். அதனால என்ன நீ என்னை கல்யாணம் பண்ணு திருமணம் பண்ணையானா ஐயா நாம 2 பேரும் கைலாசத்துல போய் என்ன சிவன் சக்தியாக வாழலாம். அதனால என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஊர் பேரு நாடுகளை எல்லாம் கேட்கணும். என்ன ஐயா போகினி இடத்திலே வல்லரக்கன் என்ன வார்த்தைகளே சொன்னாலும் தெரியுமா? என்ன சொல்லலாம்? ஊரு என்னம்மா பேரை சொல்லம்மா, பேரை சொல்லம்மா, ஊரு என்னம்மா பேரை சொல்லம்மா, பேரை சொல்லம்மா, பேரை சொல்லம்மா, பேரை சொல்லம்மா, ஒத்த வழியா வந்த விவரம் என்னம்மா, ஊரு என்னம்மா, பேரை சொல்லம்மா, பேரை சொல்லம்மா, உத வழியா வந்த என்னம்மா. நாடு என்னம்மா நகரம் பேர் சொல்லம்மா, நகரமே சொல்லம்மா, நாடி வந்ததொரு வேறம் என்னம்மா, வேற என்னம்மா, அம்மா யாரம்மா, அப்பா பேரை சொல்லம்மா, அப்பா பேரே சொல்லம்மா, அநாதையாக வந்தது என்னம்மா, வந்தது என்னம்மா, தாய் யாரம்மா, தகப்பன் பேர் சொல்லம்மா, தகப்பே சொல்லம்மா, தன்னந்தனியா வந்த வேறம் என்னம்மா, வேற என்னம்மா, அம்மா அம்மா ஆ? நீ எங்க இருந்து ஊரு என்ன, உனக்கு பேர் என்ன, உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு, உங்க அம்மா யாரு, இப்படி தனியா காட்டுக்குள்ள வந்துட்டியா? நாட்டுக்குள்ள வந்திருக்கே என்ன விவரம் கேட்கணும்ல ஒத்தையில வரவாட்டா நீ? அம்மா இவ ஊரு பேரு நாடு நகரங்களை எல்லாம் கேட்கவும் அம்மையா ஏ அரக்கா, அரக்கு இருக்கா ஏ அரக்கு இருக்கா, இருக்கா அதையாவது என்ன ஆதி மலையாள சீமையில அம்மா அம்மா மலையரசன் திருமகள் தான் அக்கால அங்க 8 பேரா அம்மா எந்த அப்பா மலையரசன், எங்க அப்பா பேரு மலையரசன். எங்க அப்பா தான் மலைக்கே அரசன். மலை ஊரா எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு. எந்த மலை? கேரளா மலையாளத்து மலை, மலையாளத்து மலை. அம்புட்டு எங்க அப்பா பட்டா போட்டு மலையரசனுடைய திருமகள் நான் தான். நான் தான் அம்மா என் பேரு மோகினியா, மலையரசன் பெற்ற மக்கள் 8 பேரு. நாங்க 8 பேர், எனக்கு மூத்தவா 7 பேர். 7 பேர் இருக்கா. ஆமா, எங்க நான் தான் 8வது பொண்ணு. நீயே இப்படி தக்கன்னு இருக்கியா? அவ 7 பேர் இப்படி இருப்பா. என் பேரு மோகினியாள். ஐயா பேரு ஜெக மோகினி. நம்ம செக்க செவேல் இருக்குங்களா? அதனாலயா? அதனால அது மட்டும் இல்லாம என்ன எங்க அப்பா அம்மா நம்ம ஆதி மலையாள சீமையில ஐயா நிறைய வசதி வாய்ப்புகளோடு படைத்திருக்காரு. அம்மா எங்க பார்த்தாலும் அவருக்கு வசதிகள் இருக்கு. எந்த காடு பார்த்தாலும் சவதி. என்னது? அவருக்கு வசதி வசதியா இருக்கு. அம்மா காட கோபுரங்கள், அம்மா வீட்டு மனைகள் எல்லாம் நிறைய இருக்கு. மாட மாளிகை கூட கோபுரம் அப்படின்னு நிறைய இருக்கு. எல்லாம் இருக்கு. என் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி 8 பேர். 8 பேர் பெரிய பெரிய பணக்காரங்களுக்காக வாக்கப்பட்டிருக்கோம். அம்மா அப்படியா? எல்லாத்தையும் எங்க அப்பா கட்டி கொடுத்துட்டாரு. 7 அத்தாமார்களும் நிறைய வசதி படைத்தவங்க. அவன்யா எங்க முதலாவது அக்காளே, முதலாவது அக்காளே மகாசியனு நாடதிலே கோசி விஸ்வநாதருக்கு அக்கா விஷாலாட்சியை கொடுத்திருக்கோம். 2வது அக்காளே, 2வது அக்காளே தில்லை நல்ல நாடதிலே நடராஜமூர்த்திக்கு தான், நடராஜமூர்த்திக்கு தான் சிவகாமியை கொடுத்திருக்கோ. நடராஜ முருகி தாயே, நடராஜ முருகி தான்
நான்காவது அக்காளே நான்காவது அக்காளே ஏழைகளே வெள்ளரக்கா மதுரை என்னும் நாடதில அட்டாளும் சொக்கருக்கு நாளை கொடுத்திருக்கோ ஐந்தாவது அக்காளே சங்கரங்கோயில் நாடதில ஊழல்வாள் சங்கரருக்கு ஊழல்வாள் சங்கரருக்கு கோமதியை கொடுத்திருக்கோ வாந்திமதியை கொடுத்திருக்கோ ஏழாவது அக்காளே பாவநாதன் நதியிலே பாவநாதநாதரிலே பாவநாதநாதருக்கு உலகாலை கொடுத்திருக்கோ பாவநாதநாதருக்கு உலகாலை கொடுத்திருக்கோ எட்டாவது பொண்ணு நானு அரக்கா சண்டாளக்கு இருக்கா எட்டாவது பொண்ணு நானு நான் எட்டாவது பொண்ணு பிறந்தேன் நான் தொட்ட இடமெல்லாம் எங்க அப்பா அன்னைக்கே வந்துட்டாரு கட்டம் பண்ணு ஆமா அதனால என்ன அரக்கா எட்டாவது பொண்ணு நாளே எங்க அப்பா என்னை செல்லமா வளர்த்தாரு என்ன அப்படி அதனால எட்டாவது பொண்ணு நானே எட்டி பார்த்த இடம்லாம் நல்ல இடம் அதனால என்ன செல்லமா வளர்த்து எனக்கும் ஒரு மாப்பிள்ளை வந்தாரு மாப்பிள்ளை தான் வந்தாரு எங்க அப்பாவும் என்ன 7 அக்காமாருக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அதை விட 10 மடங்கு அதிகமா எனக்கும் செஞ்சு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு செஞ்சாரு நல்ல மாப்பிள்ளை தான் மணமேடையில வச்சு நான் மணப்பெண்ணாக அமர்ந்திருந்தேன் என் மாப்பிள்ளை மாப்பிள்ளையாக பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு என்னையில இருந்து உயரம் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்ல மாப்பிள்ளை அதாவது தாலி கட்டுற நேரத்துல என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு பாருங்க என்ன அதான் என்ன செஞ்சாரு கல்யாணம் முடிக்க போற பொண்ணு தானே அப்படின்னு என் தொடையில ஒரு கிள்ளு கிள்ளிட்டார் நான் குணம் கெட்டவா பத்தியா கோவம் வரும் தான் எனக்கு கோவம் வந்துடுது மன மேடையில வச்சுட்டு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டை வந்துருச்சு அப்பவே வந்துடுது சண்டை மன மேடையில வச்சு சண்டை வந்துட்டு அத்தானை பார்த்து கெட்ட போறவரை பார்த்து ஏழைய குட்டப்பையிலன்ட்டேன் அவரு கோச்சிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு ஆமா ஒரு வேளைக்கு சமாதானம் பண்ணி தாலி கட்ட வச்சுட்டாங்க கல்யாணமும் முடிஞ்சிடுது நேரா என் மாமியார் வீட்டுக்கு வாழை வீட்டுக்கு போனேன் அங்க போகும்போது என்ன ஏன் மாமியா என்னைய பார்த்தா அடியே வாழ வந்தவள வலது காலை தூக்கி வச்சு வாடினா ஆமா வெட்டித்தனமா நிக்காத வாழ வெட்டி காலை தூக்கி உள்ள வச்சு வா என்ன காலை வலது காலை ஆமா இவ என்ன செஞ்சா மாமியா நம்மள அதட்டிலா கூப்பிடுதா அப்படின்னு வலது காலை வைக்கிறதுக்கு பதிலா இடது காலை தூக்கி வச்சுட்டு எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிட்டா அன்னையில இருந்து எனக்கு போராட்டம் மாறாட்டம் 8 நாளா போன வெள்ளிக்கிழமையில திருமணம் முடிந்ததையா இந்த வெள்ளிக்கிழமையில புருஷங்கூட சண்டை போட்டு இறந்த வீடு போறேன் ஐயா நான் புருஷன் சண்டை போட்டு எங்க மாமியாலே 2 குத்தி விட்டுட்டு தான் வாரேன் அப்படி இருக்காமா முதலாவது நாளையில நான் முதலாவது நாளையில ஏழைகளே வெள்ளரைக்கா முதலாவது நாளையில அத்தானோடு சண்டை போட்டு 2வது நாளையில வீட்டாரிடம் சண்டை போட்டு 3வது நாளையில வீட்டாரிடம் சண்டை போட்டு 4வது நாளையில நாத்தனாவிடம் சண்டை போட்டு கூட சண்டை போட்டேன் பாருங்க நாத்தனா கூட சண்டை போட்டா என்னைய வச்சு பாப்பாளா அது எப்படி எங்க மாமியாட்ட போய் வச்சுட்டான் எங்க அத்தை ஓடியா இருந்தா அவளை 5-6 இழுத்து போட்டு அடிச்சிட்டேன் கோபத்துல அதனால என்ன மறுநாள் விழுந்துச்சு 5வது நாளையில அத்தையோட சண்டை போட்டு 4வது நாள் அத்தனாங்கிட்ட சண்டை போட்டேன் 5வது நாள் அத்தையவே அடிச்சு போட்டேன் ஆமா அதுக்கப்புறம் இனி வீட்டுல வச்சு பாப்பாளா என் புருஷன் வந்தாரு என் தங்கச்சி அடிச்சுட்டு எங்க அம்மாவை அடிச்சுட்டேன் நீ நான் மட்டும் தான் பாக்கி நீ இருக்க வேண்டாம் போன்ட்டாரு அதனால என்ன ஆச்சு நான் 6வது நாளையில அத்தானோட சண்டை கேட்டு 7வது நாளையில கணவரோட சண்டை கேட்டு 8வது நாளையில வாழ
சண்டை வந்துட்டு ஆமா 3 நாளா எனக்கு ஒரே போராட்டம் அவர் டவுசர் புடிச்சிட்டு நான் விடவே இல்லையா இழுத்து போட்டு குத்தி விட்டுட்டேனே யார அதனால இனிமே நீ புகுந்த வீட்டுக்கு ஆகாது நீ குடும்பத்துக்கு ஆகாதுமான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன அடின்னு அடிச்சு அப்பா வீட்டுக்கு போனே நீ விரட்டி விட்டார் பாரு அவர் கிழிச்சேதான் பெறத்தாடி இந்த சட்டைய அம்மா பாரு சட்டை அதனால நான் 8வது நாளையிலே சட்டலேந்து வரேனப்போ என்ன வழிமறிக்க வேண்டாமப்பா வழிமறிக்க வேண்டாமப்பா விட்டு வீடு போகத்தானே போறேன் என்றால் பார்த்துட்டானே வல்லரக மகளேகள மோகினிய கொண்ட பெண்ணை விட்டுட்டாலோ கண்ட பெண்ணை விடவே மாட்டே மோகினி நான் கொண்ட பெண்ணை தாலி கட்டின பெண்ணை விட்டாலும் விடுவேனே தவிர பொண்டாட்டி பவள கண்ணியை விட்டுட்டு வந்துட்டேன் ஆனா உன்னை காட்டுல கண்டுக்க விடவே மாட்டேன் உன்னை திருமணம் செய்யணும் கல்யாணம் செய்யணும் அனுமதிக்கணும் ஆமா அப்படி ஒரு நல்ல எண்ணம் எனக்கு இருக்கு இருக்கு அதனால ஏ மோகினி என்ன வேற உனக்கு வேண்டாம் உனக்கு வேணும் என்னிடத்தில் கேளுதாரே மோகினியாளிட மாதிலே வல்லரகம் சொன்ன போது பார்த்துட்டாளே மோகினியா அதாவது ஆனால கெட்டக்கூடிய அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்னைக்குமே இருக்காது ஆம்பளை கெடுக்க மாட்டான் ஒரு குடும்பத்தை அம்மா ஆனா பெண்ணால கெட்டக்கூடிய பேர் உலகில ரொம்ப உண்டு 2 பொம்பளை சேர்ந்தா குடும்பத்தை ரெண்டா ஆக்கிடுவா அதாவது என்ன அந்த மாதுகியால் பெண் பேரந்தா மாதுகியால் பெண் பேரந்தா மாசத்தோவன் கிளை மூடிந்தாள் கருணகையால் பெண் பேரந்தாள் மகன மதுரை அழிந்ததப்போ சீதையொரு பெண் பேரந்தா தென்னிலகை அழிந்ததப்போ சீதன் ஒருத்தி பிறந்திருக்காளா ராமர் பொண்டாட்டியவா ராமர் வீட்டு அம்மா அவ பிறந்தா என்ன இலங்கைக்கு போய் தொட்டு கேட்டான் துரியோதரன் தொடாம கேட்டான் லங்காஈஸ்வரன் அவன் தொடவே இல்ல சீதையை கடைசி வரைக்கும் அவன் கெட்டு ஒளிஞ்சிட்டான் 10 தலைக்கு அதிபதியாக இருந்தோம் சீதையை தொடாமலே கடைசி வரைக்கும் இருந்து ஆண்டும் அடிந்து போனான் ஆமா கொடுத்து கேட்டான் கருணை கொடுக்காமலே கேட்டான் என்னன்னு ஹரிச்சந்திரன் ஆமா ஒரு வார்த்தை கூட யாருக்கும் போய் சொல்லல ஒரு வார்த்தை விடல அவன் கொடுக்காமலே கேட்டான் அதனால திரௌபதி பிறந்தாள் துரியோதனர்கள் 100 பேர் கௌரவர்கள் இருந்தாங்க 100 பேரும் ஆண்டும் அடிந்தாங்க ஒருத்தனுக்கு அடிச்சுட்டு செத்து போனா மகாபாரத யுத்தமே நடந்தது அப்ப நடந்துச்சு யார் பிறந்ததுக்கு துறவத்தை பிறந்ததுக்கு 5 பேருக்கு அலியா பத்தினி பாஞ்சாலி அவதான் பாஞ்சாலி ஆமா 5 பேருக்கு அலியா பத்தினி பாஞ்சாலி ஆமா அது மட்டும் இல்லாம சீதை பிறந்தா தென் இலங்கை அழிந்தது அது மட்டும் இல்லாம கருணகையால் பிறந்தால் மதுரை அழிந்தது அதனால நானும் ஒரு பெண் பிறந்தேன் கேள வல்லரகா நானும் ஒரு பெண் பிறந்தேன் உன்னை கொல்ல வந்தேனப்பா மோகினியார் சொன்ன போது பாதிட்டானே வல்லரக கேளு மோகினிய அழிந்தாலும் பரவாயில்லை கல்யாணம் தான் பண்ணணுமே திருமணம் தான் செய்யணுமே என்ன வேற உனக்கு வேணும் என்ன வேற உனக்கு வேணும் என்னிடத்தில் சொல்வாயாரு என்ன வேற உனக்கு
என்ன இப்படி வந்து அவ சொல்லா சொல்லிட அவன் கல்யாணம் ஆயிட்டா கல்யாணம் ஆயிட்டு சக்கலத்தி போராட்டம் சக்கலத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம் அம்மா படி திண்டாட்டம் இந்த நிலை எனக்கு வேண்டாம் இந்த நிலை எனக்கு வேண்டாம் வழியத்தானே விட்டு வேடும் சாமி போய் குளிச்சுட்டாங்கய்யா இந்த நிலை எனக்கு வேண்டாம் வழியத்தானே விட்டு வேடும் போகத்தானே போறேன் மோகினியல் சொன்ன போது பார்த்தானே வெள்ளரக்க அம்மா மோகினிய அம்மா அம்மா மோகினிய அரக்கனோட வார்த்தைகள் அம்மா அம்மா மோகினிய கல்யாணம் செய்யணும்னா உனக்கு என்ன வரவன்னு கேளுமா நான் தாரேன் தார நீ என்ன கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொல்லாத நான் எவன உன் மேல ஆசைப்பட்டுட்டேன் அத கொண்டவளை விட்டுட்டு வந்திருக்க ஏற்கலே உன்னை கண்ட விட நான் விட மாட்டேன் கண்ணில் அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இந்த காட்டுக்குள்ள நீ வீட்டுக்கு போக வேண்டாம் நாட்டுக்கு போக வேண்டாம் அரண்மனைக்கு போக வேண்டாம் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் கைலாசத்துக்கு போவோம் நம்ம கைலாசத்துக்கு போய் ஆட்ட வரம் வாங்கி வச்சிருக்கேன் அம்மா ரெண்டு பேரும் என்ன கைலாசத்துல போய் நம்ம சக்தியும் சிவனுமாக ஆண்டுகிட்டு இருக்கான் நீ பார்வதியா இரு நான் பகவானா இருக்கேன் நம்ம இருப்போம் அவங்களை தீய வச்சிருவோம் யார கைலாசத்துல போய் கைலாசத்துல ஆமா அதனால என்ன இல்ல கல்யாணம் பண்ணிக்கோ திருமணம் பண்ணிக்கோன்னு ஆமையா நீனும் கேக்கா யாரு யாருக்காக்கா வல்லரக்கா மோகினியால் இடத்துல அந்த அரக்கு இருக்கு கேக்கா அப்படி அது மட்டும் உனக்கு இல்லாம இருந்துச்சுன்னு வை என்ன வேற ஏதாவது தேவையா உனக்கு என்ன வேணும் கேளு ஏ மோகினியா இது மோகினியே உனக்கு பொண்ணும் தாரேன் பொருளும் தாரே மோகினியே பொண்ணும் தாரேன் பொருளும் தாரே அது உனக்கு வேண்டாமானா ஆடுதாரே நகரம் தாரே உனக்கு வேண்டாமானா பொன் பொருள் நாடு நகரம் என்னென்ன வேணுமா அம்மா ஏன்னா பெண்களுக்கு பிடிச்ச எல்லாம் தங்க நகை தானே அம்மா இருக்கிறது எல்லாம் தான் அள்ளி உனக்கு உனக்கு என்ன வேணும் கேளு என்ன வேணுமோ கேளு இருக்கிறத தர 7 புருஷன் தாரேன் என்னது 7 பூசர மரம் தாரமுங்க பூசுற மரமா ஆமா அதனால நிழல்ல உட்கார்ந்து விட சொல்லலாம் அம்மா உனக்கு என்ன வரமோ என்கிட்ட கேளு நான் தாரேன் தாரேன் ஏன் அரக்கா இருக்கா எனக்கு பொண்ணு வேண்டாம் பொருளும் வேண்டாம் மண்ணு வேண்டாம் மனையும் வேண்டாம் 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 என்ன நீ கல்யாணம் பண்ணணுமானா ஐயா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாக என்ன உன் மூத்த தாரத்தோடு முகம் கொடுத்து பேச மாட்டேன் அவ மோரையில முழிக்க மாட்டேன் அண்ணன் தண்ணி பழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு அம்மா அதனால என்ன உன் மூத்த தாரத்தோடு முகம் கொடுத்து பேச மாட்டேன் அண்ணன் தண்ணி பழங்க மாட்டேன்னு ஆமையா சத்தியம் செய்து தருவையானால் என்ன உனக்கு நான் பெஞ்சாதியாக இருப்பேன் பாதியாக இருப்பேன் மனைவியாக இருப்பேன் என்று சொல்லவோ அமலே ஆட்டும் என்று சம்மதித்து ஆட்டும் என்று சம்மதித்து வல்லரக்க ராஜமன்ன ஏ அம்மா அம்மா நான் மூத்த தாரத்தோடு முகம் கொடுத்து பேச மாட்டேன் பேச மாட்டேன் மேடகரா அண்ணன் தண்ணி பழங்க மாட்டேன் ஆமையா அப்படின்னு சொல்லவோ என்ன சும்மா சொன்னா போதாது போதாதுல என் கூட நீ சமுத்திர கரையிலே வந்து அம்மா சாமி குளித்து முடித்து தானபானங்களை எல்லாம் செய்து முடித்து ஆமையா எனக்கு முன்னதாக ஓ வலது கை இருக்கு பாரு என்ன பேரு ஆள்காட்டி விரலு ஒத்த விரலு அந்த ஆள்காட்டி விரலை உன் சிரசு மூன்று தடவை சுத்தி உன் தொண்டை குழியில வைக்கணும் அம்மா மேடகரா நாவி எங்க இருந்தாலும் உடனடியா கோயிலுக்கு ஒரு மாதிரி விழா கமிட்டி அன்போடு ஒரு கேட்டுக்கொள்கிறேன் சீக்கிரம் தான் வருது நீ என்ன அவைய கண்டுபிடிச்ச அப்போ அண்ணாமலையார் போய் கூட்டிட்டு வரோம் அதாவது என்ன இந்த பாரு என்னய்யா? சிரசு மூன்று தடவை சுத்தி உன் தொண்டை குழியில் வைத்து ஒரு சத்தியம் செய்தால் போதும் உனக்கு மனைவியாக இருப்பேன் ஆமா சாமி உனக்கு பாரியாக இருப்பேன் என்று சொல்லாமா அம்மண்ணே ஆட்டும் என்று சம்மதித்து ஆட்டும் என்று சம்மதித்து வல்லரக்க ராஜமன்ன மோகினிக்கு பின்னாலே அண்ணன் போல நடை நடந்து ஆதார கைகள் வீசி சாமுத்திரந்தனதற்கு சாமுத்திரந்தனதற்கு 2 பேரும் வாராரு 2 பேரும் வாராரு சாமுத்திரந்தனதற்கு 2 பேரும் வாராரு கரை தனி தன்னதிலே மோகினியா நிற்காரே சாமுத்திரந்தனதிலே தளவு துயில் உதிக்கி வல்லரக்க ராஜமன்ன முட்டளவு துயில் உதுக்கினா ஆமா துண்டை உடுத்தினோம் நேர முட்டளவு தண்ணிக்குள்ள போனா போறான் விறுவிறு போறான் இருக்கு குளிக்கிறதுக்கு அதான பார்த்தேன்
முட்டளவு கங்கை உள்ளே அல்லறக்க ராஜமண்ணு மோதமுங்கு போடுவானா யார் எடுத்து பார்க்கானே யார் எடுத்து பார்க்கான் நிக்காளா போயிட்டாளா யாரு இவன் முங்க சொல்லிட்டு ஓடிட்டானா என்ன செய்யணும் பார்க்கான் யார போயிட்டா வாகினியை பார்க்கான் வாகினி நிக்காளா போயிட்டாளா நம்மகிட்ட பொய் சொல்லுதாலும் ஒரு வேலை நம்மள குளிக்க சொல்லிட்டு ஓடிட்டான்னு என்ன செய்ய அப்படின்ட்டு யார்ட்டு பார்க்க அப்படின்னு மனதிலே நினைத்து அமையா கரையை எட்டி பார்க்கானே கரையை எட்டி பார்த்த போது பார்த்தாலே மோகினியா ஏழைகளே வல்லரக்கா வல்லரக்கா அரக்கு இருக்கா சும்மா நல்லா குளிடா முதுகுல ஃபுல்லா வெட்ட கிடக்கு வேற பொட்டல் பொட்டலா இருக்கு நீ ஏற்கனவே சும்மாவே அழுக்கு தேய்ச்சி குளிக்க மாட்டேன் இன்னைக்கு நல்லா குளி அதனால குளித்து முடித்து சீக்கிரம் வாடா அம்மா நான் கரையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன்னை எதிர்பார்த்து நிக்கமுடா யாரை எதிர்பார்த்து அரக்கன அம்மா அப்படின்னு மோகினியார் சொன்ன போது முங்கு போடுவானா எடுத்து பார்க்கானே முங்கு போடுவானா மோகினிக்கு முன்னாலே ஓட்டமாக ஓடிவாரு குளிக்கலையோ குளிக்கலையோ துவைத்தான துவைக்கலையோ அவன் குளித்தான குளிக்கலையோ துவைத்தான துவைக்கலையோ மோகினிக்கு முன்னாலே ஓட்டமாக ஓடி வந்து வல்லரக்க ராஜமண்ணு காட்டி விரல் எடுத்து மூன்று தடவை சுத்தி தொண்டையில வைக்காது மூன்று தடவை சுத்தி அவன் கண்டத்தில வைக்காது அவன் மூன்று தடவை சுத்தி தொண்டை கோடையில் வைத்த போதே துடிக்குதையா அவன் சிறது அங்கே மடிந்துட்டானே சேர்ந்துட்டானே அங்கே மடிந்துட்டானே சிவலோகம் சேர்ந்துட்டானே அரக்கனை தான் ஒன்று வைத்து அரளை மூட்டை அடியில் வந்து தான அழைக்கானே தான பகவானே அரக்கனை தான் ஒன்று வைத்து அரளை வீட்டு வெளியில் வாரும் கண்ணன் போதே பார்த்துட்டானே கடவானோ தானே பகவானே அரக்கனை தான் கொள்வதற்கு உமால முடியாதையா அரக்கனை கொன்ற சொருவமாதே கண்ணன் அவர் எடுக்கணுமே பகவான சொன்ன போதே பார்த்துட்டாரு மாய கண்ணன் தான பகவானே அரக்கனை கொன்ற சொருவமாதே கண்ணன் அவர் எடுத்தேன் நானா மோகன் தாங்க முடியாதையா பகவானிடம் சொன்ன போதே பார்த்துட்டாரு பகவானோ பெரிய கோபாலா அரக்கனை கொன்ற துருவமாதே கண்ணானவர் எடுக்கணுமே பகவானோ சொன்ன போதே பார்த்துட்டாரு மாயக்கண்ணே மோகினியா வடிவம் கொண்டு பகவான் உன்னை மன்ற போதே மோகினி மேல் மோகம் கொண்டு தாவி அங்க அணைக்காரு விந்துநாதம் முறிகடம்ப பூமியில விழுந்துதானா பூமி வார தாங்கள் என்று கையதில ஏந்து வாரா கையதில ஏந்து போது கையில எந்திரக்காரு அறியவன ஒன்றாயினையா அறிகிற புத்திரன் நான் பிறந்தா அறியவன ஒன்றாயினையா அறிகிற புத்திரன் நான் பிறந்தா ஐயனார் ஐயனார் பாலுடைய ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் சொரிமுத்து ஐயனார் 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 செங்கோயில் ஐயனார் செங்கோயில் ஐயனார் 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 அரியங்க ஐயனார் அரியங்க ஐயனார் 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 பாலுடைய பிறந்தாரே பாலுடைய
இருளப்பதும் ஆயான துர்க்கையம்மா துர்க்கையம்மா பூவமாலா பூவமாளா மன்னம்பர வேதக்காரா தேரடி சொடல ஓடியா ஓடியா ஐயா வாட தொடல ஐயா தர்க்கமான நலவை மாடா பாலுடைய தொடல ஐயா தேரடி தொடல ஐயா 1008 மாடனுக்கா அண்ணாவி தலவாய் மாடா மாடு போல தலையழக தர்க்க தலவாய் மாட சுவாமி தேரடிய வாசலில 21 தேவதையோ ஆடுரையா பாடுரையா ஆளுடைய சாஸ்தா வந்து பிறந்த அரசாட்சி செய்து வருகின்றார்